வந்து நின்றுட்டு நான் இது பண்ணிட்டு வச்சுக்கிட்டு நான் பெருசா பீத்திக்கிட்டு தெரியல. அதனால இவங்க இது பண்ணிட்டாங்க, அவங்க அது பண்ணிட்டாங்க, அதுக்கு ஆவலா இருக்கேன், இதுக்கு ஆவலா இருக்கேன். இப்ப நான் கேட்கணும்னா கேட்பேன். உரிமையா முறைப்படி உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கணும்னா கேட்கலாம். சரியா? ஒரு சின்னதை கூட 200 ரூபாய்க்கு ஆவாம தூர போடுற கவுனை கூட தூக்கி தூக்கி இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்கன்னு சொன்னீங்களே. எச்சலாம் கருவேப்பிலை மாதிரி கருவேப்பிலைய கூட நான் இப்பெல்லாம் சவைக்காங்க முடியும் நல்லா நிறைய வருதுன்னு அதுக்கும் கேவலமா தான் நீ என்ன பண்ணிட்டா. அதனால கடைசியா ஃபைனல் வார்னிங்கா ஒண்ணு சொல்றேன். உன் பிள்ளைக்கு எங்க நேர்ச்சை பண்ணி எடுத்தியோ அதுவும் செவ்வாய்க்கிழமை போடணும்னு சொன்னேன். அந்தோணியார் கோயில் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பிள்ளைக்கு முடி எடுப்பாங்க. நீங்க எல்லாருடைய சௌரியத்தை பொறுத்து எல்லாரும் வருவாங்கன்னு யாருக்காக மொட்டை போடுறீங்க? எந்த தெய்வத்தை நினைச்சு இது பண்றீங்களா? அவங்களுக்காக மொட்டை போடுறீங்களா? இல்ல 4 பேர் வந்து தின்னுட்டு பேருக்கு ஒரு 200 ரூபாயும் 100 ரூபாயும் கொடுத்துட்டு போறதுக்கு வராங்கல்ல, அவங்களுக்காக மொட்டை எடுக்கிறதுக்கு அலையிறியா? எதுக்காக அலையிற? பிள்ளை நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா வெட்டு வந்து பிள்ளை அப்படி துடிச்சு சாவர மாதிரி இருந்துச்சு. பிள்ளை யாரால போச்சு? மாதா கோயிலுக்கு கொண்டுட்டு போய் நீ அப்பவும் பேச்ச கட்டி எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனா? அதுலயும் மாதா மாதிரி ஊதாக்களை சேலை கட்டிட்டு வந்த ஒரு 3 அக்காமார் சொன்ன ஐடியா தான் இந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க என்கிட்ட சொல்லி. அப்பவும் வந்து நான் அந்த ஃபேமிலியில அவமானம் தான் பட்டேன். என்னமோ நான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து என் பேத்திக்கு நோய் வந்த மாதிரி என்னைய எவ்வளவு கேவலப்படுத்தின.